தொடர் வழிப்பறி வழக்குகளில் ஜாஃபர் என்பவர் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய இடத்தில் சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாந்தகுமார். சாந்தகுமார், விவரம். சென்னையில் தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். அதில் ஜாஃபர் என்ற நபர் தரமணி ரயில் நிலையம் பின்புறம் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது. சம்பவ இடத்தில் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் பார்த்திபன் அவர்கள் இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது, என்கவுண்டர் நடக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இருந்தார்கள், என்ன நடந்தது என்று துப்பாக்கியால் சுட்ட காவல் ஆய்வாளர் முகமது புகாரியிடம் விளக்கமாக கேட்டறிந்தார். மேலும் யார் யார் இருந்தார்கள் என்றது ஒவ்வொருவரின் பெயரையும் கேட்டு அவர் குறிப்பெடுத்துக் கொண்டார். அதே போல அந்த இடத்தை சுற்றிலும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இருசக்கர வாகனம், கைத்துப்பாக்கி, அந்த ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய தூண், இதை அனைத்தையும் அவர் செல்போனில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரிடம் விசாரணையை தனித்தனியாக மேற்கொண்டார். இந்த விசாரணையின் போது அடையாறு உதவி ஆணையர் முருகேசன் உடன் இருந்தார். ஒவ்வொரு காவலரிடம் என்ன நடந்தது, என்கவுண்டர் எப்படி நடந்தது, ஜாஃபர் என்ன செய்தார் என்று கேட்டார். ஜாஃபர் எங்கே நின்று கொண்டிருந்தார், நீங்கள் எங்கே நின்று கொண்டிருந்தீர்கள் என்று முழுமையான விவரங்களை சேகரித்து குறிப்பெடுத்துக் கொண்டார். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார்.